ஓகே ஓகே, நான் இப்போ அவரை கூப்பிடவே போகல. கைத்தட்டல், விசில், மலர் மாலை, சமூக வலைத்தளத்துக்கு படத்துக்கு படம் கண்டென்ட் தரும் கூல் சுரேஷ். கத்தக்கூடாது, கதறக்கூடாது, கூலா பேசிட்டு போகணும். இல்லைவா, உங்கள் ஆறுதலுக்காக சொல்கிறாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். கஜானா படத்தை நானும் இனிகோ அவர்களும் தான் பார்த்தோம். நல்ல ஒரு தரமான படம். எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, அதே மாதிரி RRR அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஹாலிவுட்டில் அப்பகாலிப்டோ அது சண்டை படம். என்னவா இப்போ தான் நெட்டில் பார்த்துட்டு வரேன். என்ன அவசரம் உனக்கு? நெட்டில் பார்த்தேன், அப்பகாலிப்டா தான் போட்டுருந்துச்சு. ஸ்பெல்லிங் கேட்காத. ஹீரோ பேர் பாலா. எப்படி இப்போ நீங்கள் பார்த்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இது வெறும் கஜானா இல்லை, வேதிகா நடித்த கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சாந்தனி நடித்த கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சால்னா ஊத்துன கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சக்கரை மாதிரி இருக்கின கஜானா. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்துறீங்க அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னார். நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது. கண்டிப்பாக மே 9 உலகளவில் இந்த படம் பேசப்படும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி பல படங்களை வெளியிட்டு வருகிறார். ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும். ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், உங்கள் பாட்டெலாம் இப்போ பார்த்தேன். பொல்லாரை இது கண்டிப்பாக வர 9 அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரெடி பொல்லாரை கமான் கிளாஸ் பொல்லாரை அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, எல்லாமே தெரியும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்கெல்லாம் வந்து வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல் அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ், 2 words சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர். இல்லை நானே ராணியின் முகமே ரதிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. ப்ளீஸ் கம் ஆன். நோ எவ்ரிபடி வெயிட்டிங் ப்ளீஸ் 2 that before line please come.
ராஜா, கமான். I know everything. Please, I know little English only. Please, after words, Gali, come on. Excuse me. No hand mic. Thank you once again. ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பராக பாடுவாங்க. எவ்ரி மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் 1 2 3. ஓகே 1 2 3. இவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. No, you are very good singer. Everybody know. Please come on stage, please. Ready? 1 2 3. அப்பா அந்த மூணாவது கட்டையை தெரிய பண்ணி வச்சுக்கோம்பா. ரெடி? சாரி இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக். ரெடி மேடம் ரெடி. ராஜாவின் பார்வை ராணி பக்கம் கண் தேடுது சொர்க்கம் கை மூடுது வெக்கம் பொன்னாலை மயக்கம் கரெக்ட் சூப்பர் கரெக்ட் பாடுனா ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேன் ஆனா ஓகே சூப்பர் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார் நன்றி சார். அவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஏதோ மேடைக்காக வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகராயிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்லை ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கும் என்னோடய வசனங்கள் ஒன்று வந்துட்டுருக்கோம். மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு வெந்து தணிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் 10 தலை. நன்றி. அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடித்தது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். ஸோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்ட ஏற்ற போகிறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம். நன்றி. டேய் என்னடா இந்த கூல் சுரேஷோட அந்த 4 பேர் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. உங்களெல்லாம் போகிறப்ப நாங்களே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். சரி, இப்போது கஜானாவுடைய இசை வெளியீடு திரு மகேந்திர சிங் அவர்கள் அப்புறம் திருமலை டி கிரியேஷன்ஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட இசை வெளியீட்டை திரு படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். சுரேஷ் லான்மே வரமாட்டார்ப்பா, அடுத்த ஈவெண்ட்டில் பார்ப்போம். டிக்கம் சென் சார் ப்ளீஸ் கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வென் ஐ காட் டு ஹியர் த ஸ்டோரி ஆஃப் கஜானா, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க தட் இன் த ஹார்ட் ஆஃப் நாகமலை ஃபாரஸ்ட் there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story, but இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்
film இன்னைக்கு வரைக்கும் வரல. Not only the Tamil film industry I'm talking about, but எல்லா languagesல பார்த்தீங்கன்னா I don't think I have seen such an interesting, adventurous story and making so far. ஸோ இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இருக்குது நம்ம ஆடியன்ஸ்க்காக. அண்ட் ஒரு ஆக்டராக இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐம் மோர் த்ரில் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். ஐம் ஷோர் இட்ஸ் கோன் பி அ விஷுவல் ட்ரீட். ட்ரெய்லர் பார்த்த உடனே I felt that it is something which will be enjoyed not only by kids but by adults as well. And it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision, of Gajana, I would like to congratulate and really appreciate my director, Prabhadish Sam sir, for his unique vision and for doing something so brave. இவ்வளோ ஒரு பிரேவான attempt பண்ணிருக்காங்க. ஈஸியாக ரூட் எடுக்காமல் விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்ம் இருக்கு, அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் லைக் திஸ். So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce pannanu, direct pannanu, it's not easy at all. Four Squares Studios la produce pannirukanga Gajana, and he's really a master of all trades, really, not a jack of all trades but a master of all trades. Also my team, I think for a movie to be for it to have conviction, the actors, the face of the film are so important. And everyone has done such a great job, be it Inigo Prabhakaran or Chandni, Beyond Pratapotin sir and Elango and everyone who is here. Sorry if I missed out any names, but everybody is so good in the film. I maybe even I'm a little good also. So well, in a very small way, I'm part of this film, and I'm so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Thanks to the VFX team, Jay Prakash, and everyone in his team who has done a fantastic job. Also, the financiers, the team behind the release of this film, T Creations and Thirumalai sir, who have really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Thirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th May film theatre la release agapodhu, so please go watch it. And I'm sure you're very soon going to see Gajana Part 2 as well. Thank you.